ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், ராம்நாட்டுக்கு. இதான் எங்கள் வீட்டு பனை மரம், ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. இதில் நாங்கள் பனங்கிழங்கு போட்டிருந்தோம். அதோட பனங்கிழங்குல வர்ற முட்டை தான் இது. சூப்பராக இருக்கும் பார்த்தீங்க. சின்ன பிள்ளையில நான் வெட்டி சாப்பிட்டது. இப்போ தான் சாப்பிட்றேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். இந்த முட்டை சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பனங்கிழங்கு ரொம்ப நல்லது. இது எங்கள் வீட்டில் போட்ட பனங்கிழங்கு பாருங்கள். முட்டை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக வேறு இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நம்மலாம். வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அம்மா கிழங்கு பிடுங்கி போட்டிருந்தாங்க. அதை கட் பண்ணி கொடுத்தேன். அம்மா கட் பண்ணி எனக்கு சுட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சுட்டு சாப்பிட்டா வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அவிச்சு சாப்பிட்லாம், சுட்டும் சாப்பிட்லாம். நம்ம அவிச்சு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் தான் அந்த ஓலை, அந்த பனை மரத்தில் உள்ள வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு சுட்டு சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதான் அம்மா தீ வைக்கிறாங்க, வச்சு அந்த கிழங்க வச்சு சுட்டு சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் பனங்கிழங்கு பிடிக்குமோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.